ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு சப்பாத்தி, பரோட்டாக்கெல்லாம் ரொம்ப சூப்பரா செட் ஆகுற மாதிரியான ஒரு செம்ம டேஸ்டியான வெஜிடபிள் குருமா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த குருமாவுக்கு பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்துட்டு கொஞ்சம் பீன்ஸு, கேரட்டு, காலிஃப்ளவர், பச்சை மிளகா, ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி எடுத்து கழுவி வச்சுருக்குறோம். இதெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி இங்கே கொஞ்சம் மீன் மேக்கர், குட்டி சைஸ் மீன் மேக்கர் கொஞ்சம் எடுத்துருக்கிறேன். இதை சுடுதண்ணியில் போட்டு ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி எடுத்துட்டோம். அதே மாதிரி இங்கே மீன் மேக்கரையும் வேக வச்சு எடுத்தாச்சு. இப்போ இந்த வெஜிடபிள் குருமா நம்ம குக்கரில் தான் பண்ண போகிறோம். குக்கரை வச்சுட்டு ஸ்டவ் இப்போ பாருங்கள், குக்கர் சூடானதும் இதில் வந்துட்டு ஒரு 3 ஸ்பூன் ஆயில் சேர்த்திக்கலாம். இப்போ ஆயில் சூடானதும் இதில் பார்த்திங்கன்னா நம்ம என்னென்ன சேர்த்த போகிறோம்னா, ஒரே ஒரு பிரியாணி இலை, சின்ன பீஸ் பட்டை, ஒரு கிராம்பு, ஒரே ஒரு ஏலக்காய், இதை மட்டும் இதில் சேர்த்திக்கலாம். இது வந்துட்டு ஆயிலில் கொஞ்சம் நேரம் ஃப்ரை ஆகட்டும். அப்படியும் பாருங்கள், பட்டை கிராம்பெல்லாம் ஆயிலில் வந்துட்டு லைட்டாக ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போது நம்ம இதில் வந்துட்டு ஒரே ஒரு ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை சேர்த்திக்கலாம். பாருங்கள், வெங்காயம் பாதி வணங்கிருச்சு. இப்போ நம்ம இதில் ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்திக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதிலே ஒரே ஒரு பச்சை மிளகா, ஒரு தக்காளி, அதையும் சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா வணக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், வெங்காய தக்காளியும் நல்லா வணங்கிட்டு இப்போ நம்ம கருவேப்பிலை இதில் சேர்த்திக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற எல்லா வெஜிடபிள்ஸையும் இது கூடவே சேர்த்திக்கலாம். கேரட்டு, பீன்ஸு, காலிஃப்ளவர், நம்ம இந்த மீன் மேக்கரையும் பார்த்திங்கன்னா தண்ணியெல்லாம் பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்கோம், அதையும் இது கூடவே சேர்த்துக்கலாம். இப்படி இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம இந்த குருமாவுக்கு தேவையான மசாலெலாம் சேர்த்திக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள். நான் இந்த குட்டி ஸ்பூனில் தான் எடுக்கிறேன், நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கொஞ்ச நேரம் அப்படியே இந்த மசால் பொடியிலே கொஞ்சம் நேரம் இதை இந்த காயெல்லாம் அப்படியே வணங்கட்டும். அதுக்குள்ளே இதுக்கு வந்துட்டு ஒரு மசாலா பேஸ்ட்டை அரைச்சிக்கலாம். அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா, பாருங்கள், 1/4 மூடி தேங்காய் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அது கூடவே 10 முந்திரி பருப்பு, 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் கசகசா. இதை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், காய் நல்லா மசாலாவோடு நல்லா வணங்கிடுச்சு. நம்மளோட பேஸ்ட்டு இங்கே அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ இதை இந்த காயிலே நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ இதில் தேவையான தண்ணியும் ஊற்றி ஜாரில் இருக்கிறத கழுவியும் அதில் ஊற்றிக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ
இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம எவ்வளோ தண்ணி தேவையோ அதை ஊற்றிக்கலாம். உங்களுக்கு கெட்டியாக வேணும்னா இதே அளவே போதும். இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணும்னா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம குருமாவுக்கு தேவையான உப்பு, இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம உப்பெல்லாம் சேர்த்து நல்லா கலக்கி விட்டுட்டு இப்போ வந்து குக்கரை வந்துட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 3 விசில் வச்சுக்கலாம். 3 விசிலுக்கு அப்புறம் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இப்போ பாருங்கள் 3 விசில் வந்துட்டு ப்ரெஷர்லாம் செட்டில் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல, நம்மளோட வெஜிடபிள் குருமா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள் நம்ம குருமா வந்துட்டு ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். இப்போ இதில் வந்துட்டு மேலாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலை மட்டும் போட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்ல சாஃப்டான சப்பாத்தி செஞ்சு அது கூட அதுக்கு ரொம்ப பெர்ஃபெக்டான இந்த வெஜிடபிள் குருமா செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். கண்டிப்பாக 2 சப்பாத்தி எக்ஸ்ட்ரா சாப்பிடுவீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.